கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் அற்புதத்தின் நாள். ஜீவ வார்த்தையை கேட்டு அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். நன்மையான காரியங்களை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். அதிசயம் நடக்கும், மெய்யாகவே நடக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை ஆச்சரியமாகத்தான் நடத்தப் போகிறார். இன்றைக்கு பெரிய பெரிய ஆச்சரியமான காரியத்தை பார்க்க போகிறீங்க. ஏசப்பா பொய் சொல்லவே மாட்டார், நன்மையான காரியத்தை செய்வார். நம்புவீங்களா? இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் யோபின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் எனக்கு பாராட்டினீர். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினீர். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு, ஜீவனை தந்து தயவு பாராட்டுவார். ஜீவனை தந்து தயவை பாராட்டுவார். ஒரு தடவை அப்படின்னு ஒரு கொடிய விபத்தில், அதாவது கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக. ஆனால் பாருங்கள், அதில் ஆண்டவர் காப்பாற்றினார். அப்போது இந்த வசனத்தை கொண்டு தான் ஆண்டவர் பேசினார். நான் உனக்கு ஜீவனை தந்தேன், ஜீவனை தந்தது மட்டுமல்ல தயவு நான் உனக்கு பாராட்டினேன், இன்னும் பாராட்டுவேன்னு சொல்லி பேசினார். தெய்வ பிள்ளைகளே, ஆம், சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கூட மரணத்தின் கட்டுகள், அதாவது ஜீவன் போகத்தக்கதான சூழ்நிலைகள் சில நேரத்தில் வந்ததை போல இருக்கலாம். இந்த இடத்துல இனி எப்படி வாழ்வேன், இனி எப்படி காப்பாற்றப்படுவேன், என்னை கொலை பண்ணிடுவாங்களோ, அல்லது வியாதியில் நான் மரித்து போயிடுவேனோ, அல்லது தற்கொலை தான் நான் செய்யணுமோ, இந்த விபத்தில் சிக்குண்டுட்டேன், நான் இனி காப்பாற்றப்பட மாட்டேனோ, என் குடும்பம் இனி அழிந்துருமோ, கவலையே பட வேண்டாம். ஜீவனை தருவார், ஜீவனை தருவார். ஆதியில் மனிதனை மண்ணினால் படைத்து, அதாவது ஜீவ சுவாசத்தை கொடுத்த தெய்வம் நம்ம தெய்வம். ஜீவனை தரமாட்டாரா? இந்த பூமியில் பூர்ண ஆயுசு நாட்கள் வாழ்வதற்கு ஜீவனை கர்த்தர் தருவார். யாராவது மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறீங்களா? மரணம்தான் முடிவு நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? மரண பயம் உங்களை வாட்டி வதைக்கிறதா? ஏன் இந்த பூமியில் பிறந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? தற்கொலை செய்ய நினச்சிட்டு இருக்கீங்களா? பயப்படவே வேண்டாம். கர்த்தர் உங்களுக்குள்ள ஜீவனை வைக்கிறார், ஜீவனை தர்றாரு. உங்களை கர்த்தர் நடத்த போகிறாரு. அதிசயம் நடக்க போகுது, கட்டுகள் உடைய போகுது. ஜீவனை புதுசான்று மீண்டும் தரது மட்டும் இல்லை, தயவு பாராட்ட போகிறாரு. எங்கும் தயவு கிடைக்கும், எல்லா இடத்துலையும் தயவு கிடைக்கும். வாழ்க்கையில் உயர்வீங்க, பெரிய லெவலில் நீங்கள் வருவீங்க. சோர்ந்து போகாதீங்க. ஜீவனையும் தருவார், தயவும் பாராட்டுவார். இந்த ரெண்டு அற்புதத்தையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்ய போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. ஜீவனை தருகிறவரை, தயவு பாராட்டுகிறவரை, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. இப்பொழுது இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜீவனை குடிப்பீராக. மரண கட்டுகள் நிர்மூலமாகட்டும், மரண கண்ணிகள் தரிக்கட்டும், மரண பயம் விலகட்டும். ஏதாவது வீடுகளில் யாராவது தற்கொலைக்கு நேராய் போராடி இருந்த அந்த தற்கொலையின் தூண்டுகிற ஆவி இப்பொழுது விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நிரந்தரமாய், குறிப்பாக இந்த பூமியில் நம்முடைய பிள்ளைகள் பூர்ண ஆயுசு நாட்கள் வாழட்டும். அதே போல் தயவு பாராட்டும், தயவு கிடைக்கட்டும். எல்லா இடத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க செய்யும். வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, எல்லா இடத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கும்படி செய்வீராக. ஆண்டவரே, இப்பொழுது வியாதிப்பட்டவர்களை தொட்டு சுகமாக்கும். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அனைத்து குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவர், இந்த நாள் நம்முடைய வார்த்தையை கேட்டுவிட்டு கமெண்டில் தங்களுடைய பிரச்சனைகளை ஜெப குறிப்பாய் அனுப்புகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் அவர்கள் மேல் இப்போது இறங்கட்டும். அவங்க ஜெப குறிப்பு அனுப்புகிறதை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அதில் உடனே நீர் அற்புதம் செய்தரலாம். உங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கல்ல, உமக்கு ஜெப குறிப்புகளை போடுகிறார்கள். அதை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அற்புதம் செய்து, நாங்கள் ஜீவ வார்த்தையை கேட்டு அதில் எங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பினோம், கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்த அந்த சாட்சியில் எழும்பட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.